வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரி 2025-26 ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இதனையடுத்து கடந்த 12ஆம் தேதி நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். தொடர்ந்து புதுச்சேரி சட்டப்பேரவையின் 6வது நாள் கூட்டம் இன்று துவங்கியது. இன்று உறுப்பினர்களின் வினாக்களுக்கு பதிலளித்தல், பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறுகின்றது. கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி, வணிக நிறுவனங்களில் பெயர் பலகை இனி கட்டாயம் தமிழில் இருக்க வேண்டுமென முதலமைச்சர் ரங்கசாமி உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதன்படி புதுச்சேரியில் உள்ள வணிக நிறுவனங்கள் கடைகளில் பெயர் பலகையை கட்டாயம் தமிழில் வைக்க வேண்டும். அதேபோல் அரசு அழைப்பிதழ்களில் தமிழ் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி சட்டப்பேரவையில் இன்று கேள்வி நேரத்தில் அரசின் இந்திரா காந்தி மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்தில் புதிதாக 266 செவிலியர்களை நியமிக்க அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது. கூடுதலாக 300 ஊழியர்களை நியமிக்க அரசு திட்டம் அரசிடம் உள்ளது. அதே நேரத்தில் அவுட் சோர்சிங் கொடுக்கலாமா என அரசு யோசித்து வருவதாகவும், காரைக்கால் திருநள்ளாறில் அரசு மருத்துவக் கல்லூரி துவங்க மத்திய அரசின் அனுமதியை கேட்டுள்ளோம் என்றும் முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்தார். 2018ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரை இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் சார்பில் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தின் மூலம் கட்டுமான பணிக்கு சுமார் 100 கோடி வரை கொடுத்துள்ளது அனைவருக்கும் தெரிந்த விஷயம். நமது புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்திற்கு மைதானங்கள், கட்டிடங்கள் மற்றும் இதர கட்டுமான பணிகள் யாருடைய நிலத்தில் கட்டப்பட்டது? அதாவது அரசு நிலத்திலா அல்லது தனியார் நிலத்திலா? அப்படி தனியார் நிலத்தில் என்றால் புதுச்சேரி கிரிக்கெட் சங்கத்தில் அந்த தனியார் நிறுவனம் எந்தெந்த புரிதல் ஒப்பந்தம் அவர்களுக்குள் போடப்பட்டுள்ளது? எவ்வளவு கோடிகளில் இந்த கட்டுமானங்கள் நிறுவப்பட்டுள்ளது? அதாவது எந்த தகவலின் அடிப்படையில் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் சார்பாக கொடுத்த இந்த பல கோடிகளில் கட்டப்பட்ட கட்டுமானங்கள் மற்றும் மைதானங்கள் 15 ஆண்டுகள் கழித்து தேய்மானம் என்ற அடிப்படையில் மிக மிக குறைந்த தொகைக்கு அந்த பல 100 கோடி மதிப்புள்ள புதுச்சேரி கிரிக்கெட் வாரியத்திற்கு சொந்தமான இடம் தனியார் நிறுவனத்திற்கு சொந்தமானதாக ஆகிவிடும் அபாயம் உள்ளது. அதனால் நமது புதுச்சேரி மாநில அரசு உடனடியாக இந்த இடத்தை அரசிடம் ஒப்படைக்க பணம் கொடுத்து அரசுடைமையாக்க வேண்டும். இதன் மூலமாக இந்திய கிரிக்கெட் வாரியம் பணத்தில் அமைத்திருக்கும் அனைத்து கட்டுமானங்கள் அனைத்தும் புதுச்சேரி அரசு கட்டுப்பாட்டில் வந்துவிடும். மேலும் உச்சநீதிமன்றம் லோதா கமிட்டியின் பரிந்துரையின் மேல் கொடுத்திருக்கும் அங்கீகாரம் புதுச்சேரி கிரிக்கெட் வளர்ச்சிக்கு மட்டுமே. ஆனால் கடந்த 6 ஆண்டுகளில் புதுச்சேரியில் பிறந்த மண்ணின் மைந்தர்களுக்கு வாய்ப்புகள் மறுக்கப்பட்டு இந்தியாவில் உள்ள பிற மாநில வீரர்கள் இங்கு அழைத்து வந்து அவர்களின் ஆதார் கார்டை புதுச்சேரியில் உள்ள ஏதாவது வீட்டு விலாசத்தில் வசிப்பதாக காரணம் காட்டி அவர்களை புதுச்சேரியில் விளையாட வைத்து நம் மண்ணில் பிறந்து வளர்ந்த மண்ணின் மைந்தர்களுக்கு துரோகம் இழைத்து வருகின்றனர். மேலும் இந்திய கிரிக்கெட் வாரியத்தின் மூலம் ஆண்டுக்கு 9 பிரிவுகளில் அடிப்படையில், அதாவது ஆண்கள் 5 பிரிவு, பெண்கள் 4 பிரிவு, சுமார் 180 முதல் 200 வீரர்கள் வரை விளையாடுகின்றனர். இவர்களுக்கு சுமார் 8 லட்சம் முதல் 35 லட்சம் வரை சம்பளம் வழங்கப்படுகின்றது. இது கிட்டத்தட்ட ஆண்டிற்கு 20 முதல் 25 கோடி வரை. இந்த பணம் பல வெளி மாநில வீரர்கள் தவறான வழியில் வந்து பணம் பெற்று அவர்கள் சொந்தமான மாநிலத்தில் தான் செலவை செய்கின்றனர். பணப்புழக்கமும் அவரவர் சொந்த மாநிலத்தில் தான் இருக்கின்றது. இதை நமது புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள வீரர்களை வைத்து விளையாடினால் அந்த மொத்த பணமும் நம் மாநிலத்தில் புழங்கும். நம் மாநில மக்கள் முன்னேற்றம் அடைவார்கள். ஆகவே புதுச்சேரி ஆளுநர் மற்றும் முதல்வர், சபாநாயகர், அமைச்சர்கள், மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வந்து சட்டமன்றத்தில் நிறைவேற்றி புதுச்சேரி கிரிக்கெட் விளையாடி கொண்டிருக்கும் சுமார் 1 லட்சம் விளையாட்டு வீரர்களுக்கு ஒரு வாழ்க்கை கொடுக்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கின்றேன் என்று ஜான்குமார் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். புதுச்சேரியில் அமைப்புசாரா தொழிலாளர்களுக்கு நல வாரியம் அமைக்க வலியுறுத்தியும் ஆட்டோ ஆன்லைன் செயலியை அரசு உடனடியாக உருவாக்க வேண்டும். அரசு அனுமதி பெறாமல் இயங்கும் இருசக்கர வாகனங்களை வாடகை விடுவோர் மீது நடவடிக்கை எடுக்க கோரி CITU ஆட்டோ தொழிற்சங்கம் சார்பில் ஒரு நாள் ஆட்டோ வேலைநிறுத்த போராட்டம் நடைபெற்றது. அதன் ஒரு பகுதியாக காமராஜர் சிலை அருகே இருந்து சட்டமன்றம் நோக்கி ஆட்டோ பேரணி துவங்கியது. 100க்கும் மேற்பட்ட ஆட்டோ தொழிலாளர்கள் ஆட்டோக்களுடன் சட்டமன்றத்தை முற்றுகையிட நேரு வீதி, மிஷன் வீதி வழியாக வந்தபோது சட்டப்பேரவை அருகே போலீசார் தடுப்புகள் அமைத்து தடுத்து நிறுத்தினர். இதனால் தொடர்ந்து பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி அரசை கண்டித்து ஆட்டோ தொழிலாளர்கள் கோஷங்களை எழுப்பினர். புதுச்சேரியில் 2025-26ஆம் ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் கடந்த 10ஆம் தேதி துணைநிலை ஆளுநர் உரையுடன் தொடங்கியது. இதனையடுத்து கடந்த 12ஆம் தேதி நடப்பாண்டிற்கான நிதிநிலை அறிக்கையை முதலமைச்சர் ரங்கசாமி தாக்கல் செய்தார். தொடர்ந்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் 5வது நாளாக நடைபெற்று வருகின்றது. பொதுவாக பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் பொழுது முதல்வர் மற்றும் அமைச்சர்களின் கவனத்தை ஈர்க்கும் வகையில்
பல்வேறு அரசியல் கட்சிகள், பொதுநல அமைப்பினர் மற்றும் அரசு ஊழியர்கள் போராட்டங்களை நடத்துவது வழக்கம். இதுபோன்ற போராட்டங்களால் சட்ட ஒழுங்கு பிரச்சினை ஏற்படாமல் இருக்க சட்டசபை முழுவதும் உள்ளூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். ஆனால் தற்போது நடைபெற்று வரும் பட்ஜெட் கூட்டத்தொடரில் மும்மொழி கொள்கை, புதிய கல்விக் கொள்கை, மதுபான கொள்கை மற்றும் நாடாளுமன்ற தொகுதி மறுசீரமைப்பு போன்ற பல்வேறு பிரச்சினைகள் சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களால் பூதகரமாக பேசப்பட்டு வருகின்றது. 5 நாட்கள் நடைபெற்ற சட்டசபை கூட்டத்தில் எதிர்க்கட்சிகள் அமளில் ஈடுபட்டு 4 நாட்கள் வெளிநடப்பும் செய்துள்ளனர். இதனால் சட்டப்பேரவை வளாகமே பரபரப்பாக காணப்படுகின்றது. மேலும் இன்று நடைபெற்ற கூட்டத்தொடரில் ஆளுங்கட்சி மற்றும் எதிர்க்கட்சி எம்எல்ஏக்கள் நேருக்கு நேராக கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். எதிர்க்கட்சிகளின் நடவடிக்கைகள் மற்றும் பல்வேறு அமைப்பினரின் போராட்டங்களால் அசம்பாவிதங்கள் ஏற்படாமல் தடுக்கும் வகையில் புதுச்சேரியில் எப்பொழுதும் இல்லாத அளவிற்கு சட்டப்பேரவை வளாகம் முழுவதும் துப்பாக்கி ஏந்திய கமாண்டோ போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். சட்டப்பேரவைக்கு வரும் 3 நுழைவாயில்கள் முழுவதும் கமாண்டோ போலீசாரின் கட்டுப்பாட்டில் கொண்டுவரப்பட்டுள்ளது. இவர்கள் சட்டப்பேரவை நடைபெறும் பொழுது தொடர்ந்து துப்பாக்கி ஏந்தி பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட உள்ளனர். இவர்களுடன் உள்ளூர் போலீசாரும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட உள்ளனர். புதுச்சேரியில் பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் புதுச்சேரி அனைத்து ஆட்டோ தொழிற்சங்கங்களின் கூட்டு போராட்ட குழு சார்பில் 5000க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் ஆட்டோ தொழிலை நம்பியுள்ளதால் ஆட்டோ உள்ளிட்ட அமைப்பு சாரா தொழிலாளர் நல வாரியத்தை 10 கோடி நிதி ஒதுக்கீடு செய்து செயல்படுத்த வேண்டும். அரசு சார்பில் மக்கள் பயன்பெறும் வகையில் ஆட்டோ செயலியை உருவாக்க வேண்டும். ராபிடோ, இ-பைக், வாடகை 2 வீலர், ஓலா, உபர் போன்ற தனியார் செயலிகளை தடை செய்து இதில் பயன்படுத்தப்படும் வாகனங்களை பறிமுதல் செய்ய வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று ஆட்டோ ஓட்டுநர்கள் ஒரு நாள் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதனைத் தொடர்ந்து அண்ணா சாலை, காமராஜர் சதுக்கம் அருகிலிருந்து சட்டமன்றம் நோக்கி ஆட்டோவில் பேரணியாக வந்தவர்களை செஞ்சி சாலை அருகே காவல்துறையினர் தடுத்து நிறுத்தியதால் ஆட்டோ ஓட்டுநர்கள் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆளும் அரசுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இந்நிலையில் இதே கோரிக்கைகளை வலியுறுத்தி முதல்வரின் பாராளுமன்ற செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் நேற்றைய தினம் சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கான நலனுக்காக பல்வேறு கேள்விகளை எழுப்பினார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதுவையில் பாலிடெக்னிக் கல்லூரி மாணவர்களுக்கு அரசு சார்பில் லேப்டாப் வழங்க வேண்டும். சட்டசபையில் வி.பி. ராமலிங்கம் எம்எல்ஏ வலியுறுத்தல். புதுவை சட்டசபையில் பட்ஜெட் மீதான விவாதத்தில் பாஜக எம்எல்ஏ வி.பி. ராமலிங்கம் பேசியதாவது, விவசாயிகள் மீது அக்கறை கொண்டு ரூபாய் 216 கோடியை முதல்வர் ஒதுக்கீடு செய்துள்ளார். இதில் விவசாயிகளின் நலன் காக்கப்படும் என்ற நம்பிக்கை ஏற்படுத்தியுள்ளது. கிராமப்புற மக்களின் பொருளாதாரம் உயரும் வகையில் 12,000 கோழிகள், 25,000 வான்கோழிகள் இலவசமாக வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வரவேற்பு பெற்றுள்ளது. நீண்ட காலமாக செயல்படாமல் இருந்து வரும் லிங்கரெட்டிப்பாளையம் சர்க்கரை ஆலை தற்பொழுது தனியார் பங்களிப்புடன் மீண்டும் இயக்கப்படும் என்ற முதல்வரின் அறிவிப்பும் சிறப்புக்குரியது. பள்ளி கல்வித்துறையில் ஊட்டச்சத்து மிக்க சிறுதானிய சிற்றுண்டி மாலை நேரங்களில் பிள்ளைகளுக்கு வாரத்தில் 2 நாட்கள் கொடுக்கப்பட்டு வந்தது. அவை மாற்றப்பட்ட அனைத்து பள்ளி நாட்களிலும் அந்த சிற்றுண்டி வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் ஏற்கனவே 2 முட்டை மட்டுமே ஒரு வாரத்தில் வழங்கப்பட்ட நிலையில் இனி வரும் காலங்களில் அனைத்து பள்ளி நாட்களிலும் பிள்ளைகளுக்கு முட்டைகள் வழங்கப்படும் என்ற அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டில் இடம்பெற்றுள்ளது. ஏழை பிள்ளைகளுக்கு இவை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்பதில் ஐயமில்லை. 11, 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு வழங்கப்படுவது போல பாலிடெக்னிக் மாணவர்களுக்கும் லேப்டாப் வழங்க வேண்டும். தொழிற்சாலைகளுக்கு வழங்கும் மானியம் போல நவீன அரிசி ஆலைகளுக்கும் மானியம் வழங்கப்படும் என்ற அறிவிப்பு வரவேற்கத்தக்கது. கிழக்கு கடற்கரை சாலை லாஸ்பேட்டையில் புதிய பஸ் நிலையத்துக்கு மறைந்து பிரதமர் வாஜ்பாய் பெயர் சூட்டப்படும் என்ற அறிவிப்பு மகிழ்ச்சி அளிக்கின்றது. இதற்காக முதல்வருக்கு நன்றி. மத்திய அரசு புதுச்சேரிக்கு கூடுதலாக நிதி ஒதுக்கியிருப்பது சிறப்புக்குரியது. மக்கள் நலத்திட்டங்களை அரசு சுணக்கம் காட்டாமல் நிறைவேற்றி மக்கள் மத்தியில் தொடர்ந்து மகிழ்ச்சி ஏற்படுத்த வேண்டும் என்று இவ்வாறு அவர் பேசினார். மின்துறை கட்டுமான உதவியாளர் பணியிட தேர்வில் அனைத்து வகுப்பினருக்கும் 3 ஆண்டு வயது தளர்வு அளிக்க வேண்டும். சட்டசபையில் அனிபால் கென்னடி எம்எல்ஏ வலியுறுத்தல். மின்துறையில் அரசால் அறிவிக்கப்பட்ட கட்டுமான உதவியாளர் பணியிடங்களுக்கு அனைத்து வகுப்பினருக்கும் 3 ஆண்டு வயது தளர்வு அளிக்க வேண்டும் என்று சட்டசபையில் அனிபால் கென்னடி எம்எல்ஏ வலியுறுத்தி பேசியதாவது, புதுச்சேரி அரசு நேற்று முன்தினம் மின்துறை கண்காணிப்பு பொறியாளர் சார்பில் ஒரு அறிவிக்கை அளிக்கப்பட்டுள்ளது. அந்த குறிப்பில் மின்துறைக்காக கன்ஸ்ட்ரக்ஷன் ஹெல்பர் எனப்படும் கட்டுமான உதவியாளர் பணியிடங்களை நிரப்புவதற்காக வெளியிடப்பட்டுள்ளது. இதில் அதிகபட்ச வயது வரம்பு 32 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ஓபிசி, எம்பிசி, பட்டியலின மக்கள் உள்ளிட்ட பல்வேறு வகுப்பினருக்கு முறையே தளர்வு 3 வயது சேர்த்து முறையே 35 முதல் 37 வயது வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவுறுத்தல் செய்யப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த பதவி கடந்த 11 ஆண்டுகளாக எடுக்கப்படவில்லை. கடைசியாக தங்களது ஆட்சிக் காலத்தில் 2015ஆம் ஆண்டு ஜூன் மாதம்
270 கட்டுமான உதவியாளர் பதவி தேர்வு செய்யப்பட்டு பணியமர்த்தப்பட்டனர். அதன் பின்பு மின்துறையில் இப்படி ஒரு பணியிடம் நிரப்பப்படவில்லை. அதன் பின்பு கடந்த 11 ஆண்டுகளாக ஏராளமான ஐடிஐ படித்த மாணவர்கள் யாருக்கும் இந்த வாய்ப்பு கிடைக்கவில்லை. ஆகையால் தங்களது அரசாங்கம் கருணை கூர்ந்து பெற்றோர்கள் மற்றும் மாணவர்களின் நலன் கருதி ஒவ்வொரு பிரிவிலும் 3 வருடம் வயது தளர்வு அளித்து அனைத்து பிரிவினருக்கும் ஒரு நியாயம் வழங்கும்படி தங்களை கேட்டுக்கொள்கின்றேன். இது நமது அரசின் குரூப் சி பணியிடம் என்பதால் அரசிற்கு அந்த அதிகாரம் உள்ளது என்று கூறப்படுகின்றது. முதல்வர், துணைநிலை ஆளுநர் அவர்களை கலந்து ஆலோசித்து ஒரு நல்ல முடிவினை மேற்கொள்ள வேண்டுமென திமுக சார்பில் தயவு கூர்ந்து முதலமைச்சர் அவர்களை கேட்டுக்கொள்கின்றேன் என்று சட்டசபையில் அனிபால் கென்னடி எம்எல்ஏ வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் அடுத்த திருநள்ளாறு லிங்கத்தடி அருள்மிகு பெரியநாயகி உடனாகிய ஸ்ரீ பசுபதீஸ்வரர் ஆலயத்தில் தேசிய இந்து திருக்கோவில் ஃபவுண்டேஷன் மற்றும் YNGC பொதுப்பள்ளியின் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் புதுச்சேரி பாரத சாரணிய பயிற்சியாளர் பாரதி ராஜா தலைமையில் 60க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் சுவாமி சிலைகளை சுத்தம் செய்து உழவார பணியில் ஈடுபட்டனர். மேலும் இந்நிகழ்ச்சியில் தேசிய இந்து திருக்கோவில் ஃபவுண்டேஷன் மண்டல அமைப்பாளர் பாபு கோபாலகிருஷ்ணன், சரவணன், ரகு, ஆலய நிர்வாகி தவத்திரு ருத்ரகுமார தேசிக தம்பிரான் என்று ருத்ர சித்தர் மற்றும் பள்ளி ஆசிரியர்கள் சுபாஷ், முத்துலட்சுமி, பச்சையப்பன் ஆகியோர் கலந்து கொண்டு உழவார பணி செய்தனர். ஸ்மார்ட் குரு ஆப் மாபெரும் அறிமுக விழா. புதுச்சேரியின் ஸ்ரீ மணக்க விநாயகர் பொறியியல் கல்லூரியின் வெள்ளி விழாவை முன்னிட்டு மாணவர்கள் உருவாக்கிய ஸ்மார்ட் குரு செயலியின் மாபெரும் அறிமுக விழா கல்லூரியின் அரங்கத்தில் வெகு சிறப்பாக இன்று நடைபெற்றது. மேம்பட்ட புதுமையான கண்ணோட்டத்துடன் உருவாக்கப்பட்ட ஸ்மார்ட் குரு ஆப் பள்ளி மாணவர்களின் கல்வி மற்றும் மார்க் டெஸ்ட் தயார் நிலை தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் வடிவமைக்கப்பட்ட ஒரு அசாதாரண டிஜிட்டல் தீர்வாக திகழ்கின்றது. இந்த புதுமையான பிளாட்ஃபார்ம் மாணவர்களின் பாடங்களை எளிதில் புரிந்து கொள்ள செய்வதுடன் அவர்களின் தேர்வு தயார்நிலை மற்றும் செயல்திறனை குறிப்பிடத்தக்க அளவில் மேம்படுத்துகின்றது. இந்த புரட்சிகரமான ஸ்மார்ட் குரு ஆப் SMVECயின் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் அண்ட் பிசினஸ் சிஸ்டம் துறையை சேர்ந்த 3ஆம் ஆண்டு பயிலும் மாணவர் ஸ்ரீவட்சன் மற்றும் 2ஆம் ஆண்டு பயிலும் மாணவர் ஜிவேஷ் ஆகியோரால் மிகுந்த ஆர்வத்துடன் உருவாக்கப்பட்டது. அவர்கள் மேற்கொண்ட இந்த முன்னோடியான முயற்சி மாணவர்கள் தொழில்நுட்ப முன்னேற்றங்களை முன்னின்று கொண்டு செல்லக்கூடிய அளவற்ற திறனை எடுத்துக்காட்டுகின்றது. இயக்குனர் மற்றும் முனைவர் VSK வெங்கடாச்சலபதி அவர்களின் வரவேற்புரையுடன் நிகழ்ச்சி தொடங்கப்பட்டது. புதுச்சேரி மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள பல்வேறு பள்ளிகளில் இருந்து வந்திருந்த மாணவர்கள், ஆசிரியர்கள் மற்றும் விருந்தினர்களை வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் CSEBS துறை தலைவர் முனைவர் தனபாக்கியம் அவர்கள் ஸ்மார்ட் குரு ஆப்பின் செயல் விளக்கம் பற்றி எடுத்துரைத்தார். கல்லூரியின் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் அவர்கள் இவ்விழாவின் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஸ்மார்ட் குரு ஆப்பை அறிமுகப்படுத்தினர். தனது உரையில் இந்த முன்னோடியான செயலியை கருத்தாக்கி உருவாக்குவதில் மாணவர்கள் வெளிப்படுத்திய மிக சிறப்பான உழைப்பையும் புதுமை திறனையும் அவர் புகழ்ந்து கூறினார். ஸ்மார்ட் குரு ஆப்பின் உருவாக்கத்திலும் முழுமைப்படுத்தலிலும் மற்றும் வழிகாட்டுதலிலும் பொருளாளர் ஸ்ரீ ராஜராஜன் அவர்கள் முக்கிய பங்காற்றினர். CSEBS துறை தலைவர் முனைவர் தனபாக்கியம் மாணவர்களை ஊக்கப்படுத்தி ஸ்மார்ட் குரு ஆப்பின் உருவகத்தில் பங்காற்றினார். இவ்விழாவில் தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், இணை செயலாளர் வேலாயுதம், அறங்காவலர் உறுப்பினர்களான மருத்துவர் நிலா பிரியதர்ஷினி மற்றும் மருத்துவர் வைஷ்ணவி ராஜராஜன், இயக்குனர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி, CSEBS துறை தலைவர் முனைவர் தனபாக்கியம், அனைத்து டீன்கள் மற்றும் துறை தலைவர்கள் மாணவர்களின் சாதனையை ஒருமித்தமாக பாராட்டினர். தலைவர் மற்றும் மேலாண் இயக்குனர் தனசேகரன் அவர்கள் மாணவ புதுமையாளர்களின் அபாரமான பங்களிப்பை நினைவு கூர்ந்து கௌரவிக்கும் பொருட்டு அவர்களுக்கு நினைவு சின்னமும் மற்றும் காசோலையையும் பரிசாக வழங்கினார். மாணவர்கள் முன்னெடுக்கும் புதுமைகளை ஊக்குவிக்கும் முயற்சியில் இந்த நிகழ்வு தொழில்நுட்ப கல்வித்துறையில் ஒரு முக்கிய திருப்பமான நிகழ்வாக அமைந்தது. ஸ்மார்ட் குரு ஆப் பொதுமக்களுக்கு விரைவில் அறிமுகமாக உள்ளது. அதன் மூலம் பள்ளி மாணவர்கள் இதனை பரவலாக அணுக முடியும். மேலும் இது டிஜிட்டல் கற்றல் அனுபவங்களில் ஒரு புதிய புரட்சியையும் ஏற்படுத்தும். நிறைவாக முனைவர் மதுசூதனன், துறை தலைவர் AI மற்றும் DS நன்றியுரை வழங்கினார். அரியங்குப்பம் BCP நகர் 3வது குறுக்கு வீதியை சேர்ந்தவர் ராஜேஷ். பிளம்பர் வேலை செய்து வருகின்றார். அவரது மனைவி கமலி, இவர்களுக்கு ஒரு மகனும் ஒரு மகளும் உள்ளனர். இந்நிலையில் ராஜேஷின் தாயார் உடல்நிலை பாதிக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றார்.
அவரை கவனித்துக் கொள்ள கமலி மருத்துவமனைக்கு சென்றார். நேற்று மாலை ராஜேஷும் மருத்துவமனைக்கு சென்ற நிலையில் வீட்டில் குழந்தைகள் 2 பேர் மட்டும் தனியாக இருந்தனர். அப்பொழுது வீட்டின் ஒரு பகுதியில் திடீரென தீப்பிடித்தது. இதனால் அதிர்ச்சியடைந்த 2 பேரும் வீட்டை விட்டு வெளியே ஓடி வந்தனர். அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்து தீயை அணைக்க முயன்றனர். காற்றின் வேகம் அதிகமாக இருந்ததால் தீயை அணைக்க முடியவில்லை. இதுகுறித்து புதுச்சேரி தீயணைப்பு துறையினருக்கு தகவல் கொடுக்கப்பட்டது. சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து அவர்கள் தண்ணீரை பீச்சடித்து தீயை அணைத்தனர். இருப்பினும் வீட்டிலிருந்து கட்டில், பீரோ உள்ளிட்ட அனைத்து பொருட்களும் எரிந்து நாசமானது. மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டதா அல்லது வேறு ஏதேனும் காரணமா என்பது குறித்து அரியங்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இதற்கிடையே தீ விபத்தில் பாதிக்கப்பட்ட குடிசையை அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டுரங்கன் நேரில் பார்வையிட்டு குடும்பத்தினருக்கு ஆறுதல் கூறி பண உதவி மற்றும் பொருள் உதவி நிவாரணம் வழங்கினார். அருகில் தொகுதி செயலாளர் ராஜா மற்றும் அவைத்தலைவர் ராஜேந்திரன், வார்டு செயலாளர் பாலு, ஜெயக்குமார் மற்றும் அஜித்குமார், முத்தலிங்கம், கணபதி, பரமசிவம், காத்தவராயன் மற்றும் தொகுதி கழக நிர்வாகிகள் பலர் உடன் இருந்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டை உழந்தைகீரபாளையம் அரசு நடுநிலைப் பள்ளியில் 2024-25 கல்வியாண்டின் ஆண்டு விழா, விளையாட்டு விழா மற்றும் முன் மழலையர் வகுப்பிற்கான பட்டமளிப்பு விழா ஆகிய முப்பெரும் விழா இன்று பள்ளியில் சிறப்பாக நடைபெற்றது. பள்ளியின் தலைமை ஆசிரியர் குணசேகரன் விழாவிற்கு தலைமை தங்கினார். சிறப்பு விருந்தினர்களாக துணை இயக்குநர் சிவராம ரெட்டி, பள்ளியின் மேலாண்மை குழு தலைவர் தணிகாசலம் ஆகியோர் கலந்து கொண்டு கல்வியில் சிறந்த மாணவர்களுக்கும் பல்வேறு விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கும் பரிசுகள் வழங்கி வாழ்த்தினார்கள். விழாவின் இறுதியாக மாணவர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. விழாவில் பெற்றோர்களும் ஊர் பொதுமக்களும் திரளாக கலந்து கொண்டார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை பள்ளியின் ஆசிரியர்களும் அலுவலக ஊழியர்களும் சிறப்பாக செய்தனர். புதுச்சேரி வருமான வரித்துறை இணை ஆணையர், புதுச்சேரி சரகம் சம்பளம் பெறும் ஊழியர்களுக்கான விழிப்புணர்வு நிகழ்ச்சி ஜிப்மர் டாக்டர் APJ அப்துல் கலாம் ஆடிட்டோரியத்தில் நடைபெற்றது. கடலூர் வருமான வரி இணை ஆணையர் அன்பழகன், புதுச்சேரி வருவாய்த்துறை இணை ஆணையர் செல்வி மற்றும் பிற அலுவலக பணியாளர்கள் கலந்து கொண்டார்கள். மேலும் சம்பளம் பெறும் ஊழியர்கள் தொடர்பான வருமான வரி விதிப்பு, விலக்குகள் மற்றும் சேமிப்பு அத்தியாயம், பழைய மற்றும் புதிய வரி விதிப்பு முறைகளின் ஒப்பீட்டு பகுப்பாய்வு, வருமான வரி விகிதங்கள், அபராத மற்றும் வழக்குகள் ஆகியவை குறித்து வருமான வரித்துறை அதிகாரி மீனாட்சி சுந்தர் விழிப்புணர்வை ஏற்படுத்தினார். முகாமில் புதுச்சேரி வருமான வரி அதிகாரி செங்குட்டுவன், புதுச்சேரி ஜிப்மர் துணை இயக்குநர் மற்றும் அதிகாரிகள், புதுச்சேரி அரசின் TTOக்கள் மற்றும் புதுச்சேரி அரசின் வருமான வரியை கையாளும் அதிகாரிகள் மற்றும் பட்டய கணக்காளர்கள், சங்கத்தின் அலுவலக பணியாளர்கள் மற்றும் உறுப்பினர்கள், புதுச்சேரி வருமான வரி பயிற்சியாளர்கள், தொழில் நிறுவனங்களின் அதிகாரிகள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். புதுச்சேரியில் ஓய்வு ஊழியர்களுக்கு குறைந்தபட்ச பென்ஷன் தொகையை உயர்த்தாத மத்திய அரசை கண்டித்து 100 அடி சாலையில் உள்ள EPFO அலுவலகத்தை ஓய்வூதியர்கள் முற்றுகையிடும் போராட்டம் இன்று நடைபெற்றது. இதில் குறைந்தபட்ச பென்ஷனான மாதம் 9,000 பஞ்சப்படியுடன் வழங்கிட வேண்டும். EBS 95 பென்ஷனர்களுக்கு ESI திட்டத்தில் இலவச மருத்துவ சிகிச்சை மற்றும் மருத்துவ காப்பீடு வழங்க வேண்டும். மேலும் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி திருத்தப்பட்ட உயர் பென்ஷனை நிறுத்திய மாதத்திலிருந்து நிலுவைத் தொகையுடன் வழங்க வேண்டும். மூத்த குடிமக்களுக்கு வழங்கப்பட்டு வந்த ரயில்வே கட்டண சலுகை மீண்டும் அமல்படுத்திட வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். இதில் திரளான சங்க நிர்வாகிகள் கலந்து கொண்டார்கள். புதுச்சேரி தவளகுப்பம் தானாம்பாளையம் தனியார் பள்ளியில் 1ஆம் வகுப்பு சிறுமிக்கு ஆசிரியர் பாலியல் தொல்லை கொடுத்த வழக்கு தொடர்பாக அந்த பள்ளியில் பணிபுரிந்த ஆசிரியர் மணிகண்டனை
தவளக்குப்பம் போலீசார் போக்சோவில் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்நிலையில் சம்பவம் நடைபெற்ற 1 மாதம் கடந்த நிலையில் சமூக அமைப்புகள் சார்பில் இன்று மீண்டும் சிறுமி பாலியல் சம்பவத்தை மறைத்த ஆசிரியர் மற்றும் பள்ளி காசாளர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும். மேலும் மாணவர்களை போராட்டத்தில் ஈடுபட வைத்த பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் பள்ளி தாளாளர் மீது நடவடிக்கை எடுப்பதோடு பெண் IPS அதிகாரி தலைமையில் விசாரணைக்குழு அமைக்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இன்று சுதேசி மில் அருகே சுமார் 200க்கும் மேற்பட்டோர் தங்களது குழந்தைகள் உட்பட குடும்பத்தோடு கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன கோஷங்களை எழுப்பினார்கள். விழுப்புரம் மாவட்டம் ஆரோவில் அருகே அமைந்துள்ள யாத்ரா கலை பண்பாட்டு மையத்தில் யாத்ரா பிலிம் அகாடமி குறும்பட இயக்குனர் யாத்ரா ஸ்ரீனிவாசன் நிறுவியுள்ளார். இதன் துவக்க விழா இன்று யாத்ரா கலை பண்பாட்டு மையத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக இயக்குனர் சிம்பு தேவன் மற்றும் புதுச்சேரி சுற்றுலாத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். இந்த விழாவிற்கு புதுச்சேரி பல்கலைக்கழகத்தை சார்ந்த பேராசிரியர்கள் மற்றும் பல்வேறு குறும்பட இயக்குநர்கள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டார்கள். விழாவிற்கான ஏற்பாடுகளை யாத்ரா கலை பண்பாட்டு மைய நிர்வாகிகள் செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.